பொது நிலையிலே இன்றைக்கு திரு அவை நம்மை அழைக்கிறது. இந்த திரு அவையிலே பணி செய்வதற்கு ஊழியக்காரனாய் வர வேண்டும் என்று அழைக்கிறது. இந்த திருச்சபையினுடைய பணிகளை நாம் ஏற்று செய்ய வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறது. எத்தனை முறை நம்முடைய திருச்சபையில் இந்த பொது அறிவிப்பாக நாம் சொல்லி இருக்கிறோம், மரியன் சேனைக்கு வந்து ஊழியம் செய்யுங்கள், மரியன் சேனையில் வந்து பங்கெடுங்கள், ஊழியம் செய்ய வாருங்கள், வின்சென்ட் தே பால் சபையிலே சேர்ந்து ஊழியம் செய்யுங்கள், இளைஞர் குழுவிலே உங்களுடைய இளைஞர்களை அனுப்பி ஊழியம் செய்யுங்கள், பாடல் குழு உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி ஊழியம் செய்யுங்கள், மறைக்கல்விக்கு உங்களுடைய பிள்ளைகளை அனுப்புங்கள், மறைக்கல்வி ஆசிரியராக வந்து ஊழியம் செய்யுங்கள், தன்னார்வ தொண்டர்களாக வந்து ஊழியம் செய்யுங்கள். எத்தனை முறை இந்த திரு அவை நம்மை அழைக்கிறது. என்னுடைய ஊழியம் என்ன, என்னுடைய பணி இந்த திரு அவைக்கு என்ன செய்திருக்கிறேன். அதே போல எத்தனை தடவை அன்பியங்களுக்கு வாருங்கள், அன்பிய பொறுப்பாளருக்கு ஊக்கம் கொடுங்கள், உற்சாகம் கொடுங்கள், கூட்டத்துக்கு அழைக்கிறோம். இறை மக்களுடைய பங்கேற்பு ரொம்ப முக்கியம். பொதுநிலையினுடைய ஞாயிறு இறை மக்களுடைய பங்கேற்பு, பொதுநிலையினுடைய பங்கேற்பு எத்தனை முறை நமக்கு திரு அவை அழைப்பு விடுக்கிறது. நம்ம என்ன நினைக்கணும், இது பங்குசாமியார் அழைப்பு இல்லை, பங்குசாமியார் அழைப்பு கிடையாது, இது திரு அவையினுடைய அழைப்பு. பொதுநிலையினர் வாருங்கள், வந்து பங்கிடுங்கள். எதுலையாவது நான் இருக்கிறேனா, எந்த ஒரு கூட்டத்திலேயாவது, அது மரியன் சேனையாக இருக்கட்டும், ஆண்கள் அல்லது பெண்கள், இன்றைக்கி குழந்தைகளுக்கு கூட மரியன் சேனை துவங்கி இருக்கிறோம், சிறுவர்கள் சிறுமியர்களுக்கான, அல்லது வின்சென்ட் தே பால் இருக்கிறது, கிறிஸ்துவ தொழிலாளர் இயக்கம் இருக்கிறது, நம்முடைய பங்குல பல்வேறு பக்த சபைகள் இருக்கின்றன. எதிலுமே நான் பங்கெடுக்காமல் என்ன ஊழியம் செய்கிறேன், இந்த திரு அவைக்கு நான் என்ன ஊழியம் பண்ணுறேன். ஞாயிற்றுக்கிழமை பங்கெடுப்பது ஊழியமா, ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில் பங்கெடுப்பு ஊழியம் அப்படி சொல்ல முடியுமா? இது ஊழியம் அல்ல, இது வழிபாடு. ஊழியம் என்பது பணி, வேலை. பிரியமானவர்களே, கத்தோலிக்க திரு அவையில் இந்த ஊழியம் என்ற வார்த்தையும் போயிடுச்சு, ஊழியம் என்கின்ற சேவையும் இருக்க மாட்டேன்.